அம்மா அப்பா. யாரோட செல்லம் நீங்க? கட்டாயம் 2 பேத்தோட செல்லம் கிடையாது. இல்லைங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. எனக்கு இங்க வந்தேன்னு சொன்னா என்ன நேரம் கிடைக்காது இருக்கிறதுக்கு. பட் கொஞ்ச நேரம் இருந்தாலும் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கோம், அம்மா அப்பா வீட்டில் இருக்கோம், தோட்டத்தில் இருக்கோம், இந்த மாதிரி காற்று. ஏதாவது நைட்டு கீட்டு ஏதாவது படம் பார்க்கறதுனாலும் பசங்க வந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ எல்லா ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்குறது. கரெக்ட். முந்தானேத்து நைட்டு கூட நாயகன் பார்த்தோம். கேட்கணும்னு நினச்சி நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க கமலஹாசன் பிடிக்கும். நான் சின்ன வயசுல அந்த எனக்கு கமலஹாசன் கிரேசி மோகனோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அவங்களை பற்றி சொல்லுங்களேன். அம்மா அப்பா. யாரோட செல்லம் நீங்க? கட்டாயம் 2 பேத்தோட செல்லம் கிடையாது. இல்லைங்க. வெஸ்டர்ன் ரீஜன்ல இந்த இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் செம்மேடு ஆலாந்துறையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக காடு. அங்கே வந்து திடீர்னு வந்து சிறுத்தை வந்துடுச்சு, புலி வந்துடுச்சுன்னா எங்கள் அப்பச்சிக்கு தான் சொல்லுவாங்க, வாங்க சின்னப்ப கவுண்டருக்கு சொல்லி விடுங்க, அவர் வந்துடுவார் அப்படின்னு. போய் அப்படி ஷூட் பண்ண ஒரு இது புலி. இது வந்து என்னோட பையன் வந்து முதல் பையன் பிறந்தப்போ இங்கே நாங்கள் ரொம்ப நாள் இருந்தோம். குழந்தை பிறந்த அம்மா வீட்டில் இருந்தப்போ அப்போ என்னோட கணவர் வந்து இதை கொண்டு சின்ன நாத்தா கொண்டு வந்து வச்சாரு. கொஞ்சம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் கூட வரும்போது கூட நாங்கள் ரொம்ப பிடிவாதமா இல்லை இது பையனோட பிறந்தப்ப வச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எடுக்கவே இல்லை. முன்னாடி எல்லாம் வந்து இங்கதான்ப்பா தோட்டத்துல வேலை பண்ணோம். ஒரு காலத்துல வயல் நாத்து நட்டுருக்கேன், களை எடுத்திருக்கிறேன், மஞ்சள், வெங்காயம், வாழை. விவசாயம் பண்றது இந்த ஏரியா விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் யானை தொந்தரவு வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இந்த வழியா போயிருக்கு யானை. இப்ப நீங்க சொல்லும் போது அம்மா அப்பா கண்டிப்பா இருந்தாங்க, செல்லம் எல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ நீங்க போய் அந்த லவ் பத்தி சொல்லும் போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கோம். குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்களுடைய வீடு எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதை தாண்டியும் அவங்களுடைய ஒரு நாள் அப்படின்றது எப்படி இருக்கு அதையெல்லாம் பார்க்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. இந்த வீடு பத்தி சொல்லுங்க மேடம். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீடு தானா? கிட்டத்தட்ட என்னோட 5 வயசுல இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுக்கு வந்தோம்னா என்ன, இந்த தோட்டம், நாங்க கிராமத்துல வந்து இருக்கக்கூடிய ஆட்கள். அதனால விவசாயம் அப்படிங்கிறதால எங்களோட தோட்டத்துக்குள்ளேயே வந்து ஆரம்பத்துல வீடு கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் இதே இடத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை கட்டணும். நீங்க பிறந்தது அப்படின்றது எந்த பகுதி? சரியா? கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர். எந்த ஏரியால கேக்குறீங்க? கோயம்புத்தூர்ல அப்பாவோட சொந்த ஊர் நஞ்சை கவுண்டம்புதூர் அப்படின்னு துடியலூர் பக்கத்துல. அங்கதான் எங்களோட பாரம்பரியமான தோட்டம், வீடு எல்லாமே அங்கதான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட ஊர் மாதம்பட்டி. ஸோ அதனால மாதம்பட்டி பக்கத்துல இங்க வந்து கொஞ்சம் தண்ணி வளம் ஜாஸ்தி. அப்பாவோட ஊர்ல கொஞ்சம் தண்ணி அவ்வளவு இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் தோட்டம் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்தோம். ஸோ என்னோட ஸ்கூல், அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் காலேஜ், எல்லாமே இங்கதான். அதனால அது வந்து ஆமா அம்மா அப்பாவோட வீடு இது. எனக்கு ஒரு தம்பி, அவர் அமெரிக்கால இருக்காரு. ஸோ அதனால கோயம்புத்தூர்ல மேக்சிமம் நானும் ஒரே பொண்ணுங்கிறதால அடிக்கடி இங்கதான் வந்துடுவேன். சிட்டியில தொகுதிக்குள்ள வந்து வீடு இருக்கு. அது வந்து நான் ரொம்ப காலையில சீக்கிரம் போகணும் அப்படின்னா அங்க தங்கிக்குவேன். அதர்வைஸ் அம்மா அப்பாவோட இங்க வந்திருப்பேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மேடம் நம்ம. ஏன்னா சில நேரங்கள்ல அப்படி இளைப்பாறு மாதிரி உட்கார்ந்து பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போதுங்க, அது எல்லாத்துக்குமே அப்படி இருக்கிறதா. அதுலயும் குறிப்பா பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல இருக்கும். ஜூன் அப்படின்னாவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போதே வந்து இந்த மான்சூன் வர ஆரம்பிச்சிடும். நாங்க இங்க கோடைமழைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜூன் அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஸ்கூலுக்கு மழையில் நனைஞ்சிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ அதனால ஒரு பக்கம் விவசாய வேலைக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ தோட்டத்துக்குள்ள அந்த மாதிரி போவோம். வெங்காய நடவு இருக்கும், மஞ்சள் நடவு இருக்கும், அதெல்லாம் கலந்துக்குவோம். அதுலேயும் நான் வந்து ஆக்டிவாக போயிடுவேன் விவசாய வேலைக்கு அப்படின்னா. அப்புறம் ஸ்கூலு, அப்புறம் இந்த மாதிரியான நினைவுகள் அது எல்லாத்துக்குமே கிராமத்து நினைவுகள். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அடிக்கடி வந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதால ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷம். ஏன்னா பையன் அமெரிக்காவில் இருக்கானாலும் வருஷத்துக்கு 2-3 தடவை வந்துட்டு போறாரு. குறைஞ்சபட்சம் பொண்ணு அடிக்கடி இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கும் சந்தோஷம். எஸ், ஓவரால் ரொம்ப ஒரு கிராமத்துல வந்து ஒரு வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் நம்ம இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா நேச்சர்ல அது ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப இனிமையான நினைவுகள் தானே அது. கண்டிப்பா மேடம். நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிங்க
இது நம்ம கோயம்புத்தூர் கலாட்டாவோட கோவை டீமே இது எடுக்கிறதுனால நீங்க கொங்கு ஸ்லாங்லயே பேசுனீங்கனால நல்லா ஓகே, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. அப்படியே நம்ம பேசிட்டு நம்ம ஊர் ஸ்டைல்லயே பேசி. ஓகே ஓகே, வாங்க வாங்க. அப்ப இத பத்தியே சொல்லுங்கக்கா. இது இந்த பிள்ளையார், அதாவது இப்போ வந்து தேசிய தலைவங்கிறதால நாடு முழுக்க போகிறோம். அதனால ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வருவேன். இது வந்து புதுச்சேரியில் எனக்கு வந்து அங்கே இருக்கிற மகளிர் அணி கொடுத்தாங்க. அதனால அது சில சமயம் கொடுத்தது நான் அப்படியே கட்சி ஆஃபீஸில் வச்சுங்கன்னு சொல்லிட்டு வருவேன். பட் பிள்ளையார் வந்து என்னோட கணவருக்கு ரொம்ப இஷ்டம். வீடு ஃபுல்லுக்க மெட்ராஸில் பிள்ளையாராக இருப்பார். ஸோ அதனால் நான் கொண்டு வந்துட்டு அப்புறம் வீடு வந்து இப்போ அங்கே வந்து நாங்கள் வேற கட்டிகிட்டு இருக்கிறதோம் அப்படிங்கிறனால இந்த பிள்ளையார் இங்கே கொண்டு வந்துட்டேன். இது திரிபுர சுந்தரி. இது திரிபுராவில் இந்த மாதிரி ஒரு பேம்பூவில் வந்துட்டு செய்யக்கூடிய அந்த ஆர்ட் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே யார் போனாலுமே இந்த மாதிரி திரிபுர சுந்தரியோட அந்த ஃபேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? அப்படியே கரெக்ட். இது ரொம்ப அழகான ஒரு ஃபேஸ். இது அந்த துர்கை. ஏன்னா திரிபுரா வந்து கிட்டத்தட்ட அது பெங்காலோட ஒரு பார்ட்டு. திரிபுராவை வந்து நீங்கள் வந்து பிளைன் ஏரியாவை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் பெங்காலுக்கு அதுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அவங்களோட பாஷை, பழக்க வழக்கம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். திரிபுர சுந்தரி ஒன் ஆஃப் த சக்தி பீட். திரிபுர சுந்தரிங்கிற பேர் இருக்கிறதால தான் அது திரிபுரா. அதனால அந்த ஊர்ல வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்ட் இது. ஸோ அதனால அங்கிருந்து கொண்டு வந்தது இதை வந்து மாட்டியிருக்கோம். வாங்க. வெளியிலிருந்து வந்தாலும் டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலி அப்பா வந்து நான் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் நிறைய விசிட்டர்ஸ் வராங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இது எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்ணார். ஸோ அவங்க அம்மா அப்பா வயசானவங்க, அவங்க ஒரு பாட்டுக்கு கீழே இருந்தால் கூட யாராவது நிறைய கெஸ்ட்டுங்க வரும்போது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இதை ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணி கொடுத்தாரு. இது இப்போ ஏற்பாடு பண்ணது ஒரு ஆச்சு ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்தோன்னு சொன்னால் இப்போ பசங்களோட சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை யாராவது கெஸ்ட் பார்க்குறக்கோ அப்படிங்கிறது இந்த இடம். கீழேயும் கெஸ்ட் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிறாங்க. பட் நான் மேலே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் டிவி பார்க்குறதுக்கு. இதுக்கு எல்லாருமே இந்த ரூமை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஏதாவது நைட்டு கீட்டு ஏதாவது படம் பார்க்குறதுனாலும் பசங்க வந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ இல்லை ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்குறது. கரெக்ட். முந்தா நேற்று நைட்டு கூட நாயகன் பார்த்தோம். நான் என்னோட சின்ன பையெல்லாம் வந்துருந்தான். அதை பற்றி கேட்கணும்னு நினச்சி நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க கமலஹாசன் பிடிக்கும். நான் சின்ன வயசுல எனக்கு கமலஹாசன் கிரேசி மோகனோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த காமெடி வந்து அது அந்த மாதிரி ஒரு காமெடி. எந்த படத்தில் சொல்றீங்க? கிரேசி மோகனோட பஞ்சதந்திரம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கூட 2-3 படம் இருக்கு அந்த காம்பினேஷன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காமெடி. இப்போ நீங்க சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் படத்துக்குள்ள போனது உண்டுங்களா? கட்டாயம். எந்தெந்த தியேட்டர்ல போயிருக்கீங்க? சாந்தி தியேட்டர், கேஜி தியேட்டர், எங்க கோயம்புத்தூர்ல அந்த எல்லா தியேட்டரும் அந்த 2 தியேட்டர் போயிருக்கேன். ஓகே. அர்ச்சனா தர்ச்சனா அதெல்லாம் அர்ச்சனா தர்ச்சனா. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிஞ்சது வந்து அந்த பீரியட்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாம் படம் பார்த்தது இல்ல. இல்ல பட் கமலுக்கு அவருக்கு வந்து பெரிய ஃபேன் தானே மேடம் நீங்க அந்த டைம்ல? ஏன்னா அப்போ மெஜாரிட்டி ஆஃப் இல்ல நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது கமல் தான் வந்து கமல் ரஜினி தான் ஹீரோ. அதனால அவரோட படம் நல்ல படம் சகல எல்லாம் வல்லவன் எல்லாம் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துருக்கோம். ஆனா கால சுழற்சி பாருங்க. கரெக்ட். நாம வந்து காலேஜ்ல பார்த்த ஒரு ஹீரோவை நாமளே எலெக்ஷன்ல வந்து அவருக்கு எதிராக நின்னோம் அப்படிங்கிறது. அப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ரொம்ப பெரிய ஒரு இதா இருந்திருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே 2 விதமா அதை பார்க்கலாம். ஒன்று, இவரையே இவ்வளவு நல்ல நடிகர் வந்து எலெக்ஷன்ல நின்னாருன்னு கேட்டாங்க. அப்புறம் அவரையே கோயம்புத்தூர் வந்து நின்னாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் எனிவே இன்னைக்கு வந்து அவர் பார்லிமெண்ட்ல பொறுப்பெடுத்துக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இங்கதான் பூஜை ரூம். ஆமா, முன்னாடி கீழே இருந்தது. அதுக்கப்புறம் மேலே கட்டினதுக்கு அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் விசாலமா இருக்கணும். உட்காந்து அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால உட்காந்து கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதால இங்கே மேலே கொண்டு வந்துட்டோம். ஸோ மற்றபடி அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப ரிலிஜியஸான ஆட்கள். எல்லா கோயிலுக்கும் போகிறது. அப்பா வந்து இவ்வளோ வயசாகுது, அதாவது 87 இயர்ஸ் ஆனாலும் திங்கள் வெள்ளி 2 நாள் இந்த ஏரியாவில் பழக்கம். நாங்கள் கொங்கு நாட்டில் கொங்கு ஏரியாவில் அது ரொம்ப பழக்கம். திங்கக்கிழமை பிடிக்கிறது, வெள்ளிக்கிழமை பிடிக்கிறது அப்படிம்பாங்க. ஸோ எவ்வளோ உடம்பு முடியலனாலும் காலையில் எழுந்து குளித்து சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, வெளியில் போவாங்க. ஸோ அதனால் அப்பா வந்து சபரிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக போயிட்டுருக்காரு. 65 வருஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து 65 வருஷமாக போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் வட கோயம்புத்தூரில் அவனாசிலிங்கம் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில். அப்பா தான் தலைவர். அதுக்கு தர்மசாஸ்தா சேவா சங்கம் அப்படின்னு மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ அந்த ஐயப்பன் கோயில்லையும் அப்பா வந்து
அந்த கோயிலோட பணிகள், கும்பாபிஷேகம், அதனோட டே டு டே ஆக்டிவிட்டி இதுலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். உங்களுக்குங்க இப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த வழிபடுறது பக்தி அப்படின்றதெல்லாம் அம்மா அப்பா பார்த்து தானேப்பா, எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் நானுமே வந்து அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நானும் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே இப்போ அடிக்கடி மருதமலைக்கு போகிறதுங்க, அது அடிக்கடியெல்லாம் மருதமலை போக முடியாது, இதுதான் முக்கியமான நாளில் போயிட்டு வருவோம். இல்லை மருதமலையில் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உலகத்திலே பெரிய முருகர் சிலை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருக்குதுங்க. நிச்சயமா கோயில் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப அடிப்படை அது இல்லையா. நம்ம ஊரில் வந்து சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, கோயில் கட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப புண்ணியமான விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே நிறைய பேர் நினச்சிக்கிறோம் கோயிலுங்கிறது ஒரு பர்சனல் விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அது ஆக்சுவலி ஒரு சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது அது. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து கோயில்கள் எல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் எஜுகேஷன் நடந்தது. கல்விங்கிறது கோயிலிருந்து தான் கொடுத்தாங்க. எல்லா கலைகளும் கோயிலில் தான் மையமாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, தானியத்தையே நம்ம வந்து ஒரு சேமிப்பு கிடங்காவும் கோயில்கள் தான் இருந்தது. ஸோ தெய்வ பக்தி, தெய்வம் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட உணர்வுகளை தாண்டி கூட ஒரு மிக முக்கியமான மையமாக கோயில்கள் கலாச்சார மையமாக, பண்பாட்டு மையமாக, கல்வி மையமாக, நம்மளுடைய மக்களுடைய ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு சொன்னால் கோயிலிருந்து தானியத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய பழக்கம் இந்த நாட்டில். அதனால் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே கோயிலை மையப்படுத்தி இருக்கும். அது மட்டும் இல்லை, கோயிலே கோர்ட்டாகவும் இருந்தது. கோயிலை வச்சு பஞ்சாயத்து பேசுவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த திண்ணையில தானே கோயிலே வந்து அந்த கோயிலோட திண்ணைகளை வச்சு நடக்கிறதும், கோயில் முன்னாடி வச்சு நடக்கிறதும், ஏன் மக்கள் வந்து சாமி முன்னாடி போய் சொல்ல மாட்டாங்க, சீக்கிரமா வந்து நீதி கிடைச்சது, ஒரு நியாயம் இருக்கும் அப்படிங்கறத கோயிலோட கனெக்ட் பண்ணாங்க. அதனால கோயிலுங்கிறத வந்து வெறுமனே வந்து கர்ப்பகிரகம், சாமி, நம்மளோட தனிப்பட்ட முறையிலான வேண்டுதல்கள் அப்படி இல்லை. அதை தாண்டி கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயம் கொடுத்துருக்கக்கூடிய இடம் ரொம்ப உயர்ந்த இடம். அந்த கோயில்களும் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜுடிஷியரி மாறிச்சு, எஜுகேஷன் மாறிச்சுங்கிறத தாண்டி ஒரு காலத்தில் கோயில்கள் தான் நம்மளுக்கு எல்லாமே மையமாக இருந்தது. அக்கா, உங்களுக்கு வந்து எந்த கோயிலுக்கு இன்னுமே போய் பார்க்கணும்னு ஒரு பிரியம் இருக்குங்க? நாடு முழுக்க நிறைய கோயில்கள் வந்து போயிட்டே இருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு இது கைலாஷ் யாத்திரை போகணும்னு ரொம்ப ஆசை. ஆமாம். ஸோ சத்குரு அவர்களை முந்தானேத்து பார்த்தேன். அவர் வந்து இப்போ போகிறாரு, 2 நாளில் போகிறாரு. நான் சொன்னேன் எனக்கு அடுத்த வருஷமாவது வந்து வரணும் அப்படின்னு சொன்னார். லங்ஸ் அண்ட் லெக்ஸ் இது 2ஐயும் ரெடி பண்ணிக்கோ அப்படின்னாரு. பார்ப்போம், அடுத்த வருஷம் முடிஞ்சா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது 2 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவ்வளவு உயரத்துல ஏற முடியும். அதுதான் அதுக்கு முன்னாடியே பயிற்சி எடுக்கணும். அதனால அந்த ஒரு ஆசை இருக்கு. இது வந்து எனக்கு ஒருத்தர் சென்னையில ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கொடுத்தாரு. அதனால அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ இல்லையா, ராதாகிருஷ்ணன். அதனால இதை கொண்டு வந்து இங்கே கோயம்புத்தூர்ல வச்சிருந்தேன். சரி, பூஜை ரூம் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு வந்து பூஜை ரூம் வச்சாச்சு. அடிக்கடி போகிற கோவில் அப்படின்றது என்னங்கக்கா? அடிக்கடி போகிற கோயில் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற கோயில் வந்து போவோம். அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர், டிபெண்ட்ஸ் எல்லாமே. திருச்செந்தூர் போவோம். அதுக்கப்புறம் வந்து பழனி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வருஷம் ஒரு தடவை போயிடுவோம். முதல் வருஷம் நடந்து போனேன். அதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து ஒரு பூஜை வச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு காரில் போயிட்டு வந்தோம். அப்புறம் எல்லா கட்சிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்த்து இந்த வருஷம் லாஸ்ட்டு ஜூலையில் திருப்பியும் போயிட்டு வந்தோம். அதனால் பழனிக்கு அடிக்கடி போவேன். ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற ரெகுலரான கோயில்கள். ஓகே, ரைட். அவங்களை பற்றி சொல்லுங்களேன். அம்மா அப்பா வந்து அப்பா விவசாய குடும்பம். விவசாயிங்க எல்லாருமே நம்ம ஊர்ல விவசாயம் தானேங்க. அதனால யாரோட செல்லம் நீங்க? கட்டாயம் 2 பேர்த்தோட செல்லம் கிடையாது இல்லைங்களா? ஸோ இன்னைக்கும் வந்து செல்லம் எல்லாம் கிடையாது. அப்போ உங்களை ரொம்ப அதிகமா கண்டிக்கிறது அப்படின்றது யார்? 2 பேருமே. அவங்க தான் அதிகம், இவங்க தான் அதிகம் அப்படிலாம் கிடையாது. அதனால 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பு 2 பேருமே கண்டிப்புங்களா? 2 பேரும் கண்டிப்பு தான். செல்லம்லாம் கிடையாது. நானும் என் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி தான் வளர்த்துனாங்க. எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நாங்கள் நல்லா படிக்கிறவங்க, நானும் என் தம்பி 2 பேருமே நல்லா படிப்போம். அதனால படிப்பு நல்லா வருது அப்படிங்கிறதுனால என்ன கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. அதே சமயம் விவசாய வேலையும் நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதில் எந்த வித்தியாசம் இருக்காது. ஆள் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மாட்டு தொழுவத்திலிருந்து எல்லாம் க்ளீன் பண்ணோன்னா பண்ணணும், அவ்வளோதான். அந்த சலுகை எல்லாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி ஆளுங்க வேலை செஞ்சாங்கன்னா கூட போய் நிற்கணும், கூட போய் அவங்களோட வேலை செய்யணும். அதே மாதிரி அவங்கள நடத்துகிற விதத்தில் கூட அவங்களும் மனுஷங்க, அந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதுலேருந்து அந்த மாதிரி விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்த்துனது. அம்மா வந்து எதில் கண்டிப்புன்னு சொன்னால், நான் வந்து குழந்தைங்களுக்கு என் கையால் சமைச்சு கொடுக்கணும்,
என்னோட வீட்டுக்காரரை நான் ஒழுங்காக நேரம் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அம்மா ரொம்ப என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அப்பா வந்து பொதுமக்கள் கிட்ட நான் வந்து சரியாக நடந்துக்கணும், யார் வந்து கேட்டாலும் உதவி பண்ணணும், எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறது அப்படின்னு சொன்னால் உடனே சந்திக்கணும், டைம் எல்லாம் வந்து இழுத்தடிக்கூடாது, பார்க்குறேன்னா உடனே பார்க்கணும், அந்த மாதிரி அவைலபிளாக நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். இப்போ நீங்கள் முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா மேடம்? இப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும், இல்லை நம்ம முழு வீச்சில் அரசியலில் நிற்கணும், இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கும் போதுங்க வீட்டில் எப்படி சப்போர்ட் அப்படின்றது? இல்லை, அப்பா வந்து நான் வந்து அரசியலுக்கு நான் ஒன்றும் இடையில வரல. நான் காலேஜில் படிக்கிற காலத்துல இருந்தே வந்து ஏபிவிபி இயக்கத்தில் இருந்தேன். அதனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஈக்கம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வச்சோம், எந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கங்கிறதுனால. அந்த புரிதல் இருந்ததுனால அவங்க வந்து அதை பெருசாக தடுக்கலை. ஆனால் பயம் இருக்கும். வயசு பொண்ணு அந்த காலத்தில் வந்து நினச்சி பாருங்க, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துலேருந்து காலேஜ் அனுப்புறதே பெருசு. காலேஜில் போயிட்டு அந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணது, கொடி பிடிக்குதுன்னு சொன்னால் யாருக்குமே பயம் இருக்கும்ல. அதனால் அந்த பயம் ஒரு பக்கம் கொஞ்சம் திட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதை வந்து அவங்க புரிஞ்சிட்டு இருந்ததுனால எனக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் புரிஞ்சிட்டு இருக்கிற கணவர் இருந்ததுனால அரசியலுக்கு போகிறது எளிதாக இருந்தது. அரசியலுக்கு போனாலும் கூட ஃபேமிலி அம்மா அப்பா சப்போர்ட் வந்து எப்பவும் இருக்கும். குழந்தைங்களை பார்த்துட்டாங்க, என்னோட எல்லா ஒரு விஷயத்துக்கும் கூட இருப்பாங்க. எலெக்ஷன் கேம்பெயின்னா எங்கள் அப்பா ஒரு பக்கம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு முக்கியமான ஆட்களை பார்க்குறது, பேசுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அம்மா வந்து ஒரு பக்கம் எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட். குழந்தைங்களை பார்க்குறது தானேங்க எங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட். குழந்தைங்களை அம்மா கிட்ட விட்டாச்சுன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அந்த விஷயத்தை அம்மா எனக்கு கேர் எடுத்துட்டாங்க. ப்ளஸ் நான் வந்து அப்போ லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் என்னோட குழந்தைங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 3.5 வயசு வரைக்கும் வளர்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் எனக்கும் தொழில் கட் ஆகலை. இல்லைன்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும் நான் வீட்டில் அம்மா இருந்ததுனால குழந்தைங்களோட வளர்ப்புங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலாகவும் ஒரு பாலிட்டிஷியனாகவும் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா எனக்கு மாமியார் இல்லை, அதனால் அவங்க இருந்தால் அவங்க ஒரு கொஞ்சம் பேர்டன் எடுத்துருந்துருப்பாங்கப்பா. அவங்களும் இல்லாதால முழுக்க அம்மாவோட தோள் மேலே தான் எல்லாம் விழுந்தது. அவங்க தான் ஒரு பெரிய ஒரு எமோஷனல் சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட் எனக்கு. அதனால் 2 பேருமே வந்து எனக்கு எந்த விதத்தில் உதவி பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஏன்னா சரி, ஒரே பொண்ணு ஒன்று, 2வது தம்பியும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கான். அதனால் சரி, நான் மட்டும்தான் இங்கே அவங்களையும் பார்க்கணும், அவங்க என்ன பார்க்கணும், அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்க. இந்த ஃபோட்டோ வந்து 2014 எடுத்தது. இது வந்து சின்னவர். ஆமாம், 2014. அப்போது எலெக்ஷன் இல்லை 16 தான் கோயம்புத்தூர் வந்தது. சென்னை வீட்டில் எடுத்த ஃபோட்டோ. ஓகேங்க. இப்போது பெரியவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரோன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இஸ் ரன்னிங் ஹிஸ் ஓன் ஸ்டார்ட். முன்னாடி தான் எங்கள் அப்பா தான் வந்து அவனுக்கு ஃபேக்ட்ரி போட்டு கொடுத்துருக்காரு தோட்டத்துக்கு முன்னாடி. ஸோ சின்னவர் வந்து லா முடிச்சிட்டாரு. 29ஆம் தேதி அவனுக்கு கிராஜுவேஷன் டெல்லியில். ஸோ அதனால் சின்னவர் லா முடிச்சு அடுத்து பிஜிக்கு வந்து லண்டன் போகிறாரு. நாங்கள் இந்த பக்கம் ஜன்னல் வச்சு கட்டணும் அப்படின்னு நானும் தம்பியும் முடிவு பண்ணும்போது அப்பாவுக்கு வந்து ரொம்ப தோட்டத்து வீட்டிலலாம் இவ்வளோ பெரிய ஜன்னல்லாம் வைக்கக்கூடாது, சேஃப் இல்லை அப்படின்னு சண்டை போட்டார்னா என்ன முடியாது அப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அப்புறம் நானும் தம்பியும் அவரை கன்வின்ஸ் பண்ணோம், இல்லை இன்றைக்கெல்லாம் சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்குது, சிசிடிவி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இது பண்ணோம். காற்று பாருங்கள், அதுலேயும் பாருங்கள் ஜூன் ஜூலையில் நம்ம ஊர் எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு இங்கே வந்தேன்னு சொன்னால் என்ன நேரம் கிடைக்காது இருக்கிறதுக்கு, பட் கொஞ்ச நேரம் இருந்தாலும் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கோம், அம்மா அப்பா வீட்டில் இருக்கோம், தோட்டத்தில் இருக்கோம், இந்த மாதிரி காற்று. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் இதெல்லாம் தான் ஒரு எனர்ஜி கொடுக்கும். எவ்வளவு தூரம் நம்ம எங்கேயோ சுற்றிட்டு இருந்தாலும், எவ்வளோ வேலைங்க இருந்தாலும், இங்கே வந்து நைட்டு 10 மணியாக இருந்தாலும் வந்து அம்மா அப்பா பார்த்துட்டு பேசிட்டு போவேன். நீங்கள் சொன்ன மாதிரிக்கா நம்ம எங்கே போயிட்டு எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டே இருந்தாலுமே கூட ஒரு நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து நின்னோம் அப்படின்னா. அது நம்மளோட சிறுவாணி தண்ணியும் காத்தும் இருந்தாலே நம்மளுக்கு மனசுக்கு எந்த ஊருக்கு போனாலும் இங்க வந்தா ஒரு சந்தோஷம். இல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. கோயம்புத்தூர்காரங்க வந்தா எப்ப பாரு சிறுவாணியை பத்தி பேசுறாங்க, அவங்க ஊர் பெருமை என்ன பண்றது. ஆமா, சிறுவாணி இல்லாம நம்ம ஊர் எங்க? சிறுவாணி பத்தி பேசுற போது அது என்ன உங்க ஊர் மட்டும் நீங்க எல்லாம் விட்டு கொடுத்தே பேச மாட்டேங்கிறீங்க? விட்டு கொடுத்து எப்படிங்க பேசுறது? சிறுவாணி வந்து தண்ணியில குழம்பு வச்சாலோ இப்ப சாம்பார் வச்சாலோ அது வந்து 2 நாளைக்கு வந்து அப்படியே கிடக்கும். சாதம் வடிச்சு போட்டோம்னு சொன்னா ஒண்ணுமே கிடாது. அது வந்து அப்படியே எங்க அம்மா சொல்லுவாங்க, விறகு கட்ட மாதிரி இருக்குது பாரு சிறுவாணி தண்ணியில சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோட அப்பச்சி. அவர் வந்து மாதம்பட்டி. ஆமா, எழுதி இருக்குது பாருங்க, அமரர் மாதம்பட்டி துப்பாக்கி ரா சின்னப்ப கவுண்டர். எஸ், துப்பாக்கி. ஆமா, அவருக்கு பேரே கையில துப்பாக்கி இருக்குங்களா? எப்போ கையில துப்பாக்கி இருக்காது, வேட்டைக்கு போகும்போது இருக்கும். ஸோ அவங்க மாதம்பட்டி சிவகுமார், மாதம்பட்டி ஜமீன், அவங்களோட ஃபேமிலிக்கு அப்பா வந்து ரொம்ப அப்பச்சி வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களோட ஃபேமிலி அப்படிங்கறதுனால எப்ப பார்த்தாலும் எல்லாருமே ரிலேஷன் தானுங்க. ஆமா. ஸோ அதனால அவங்க கூட வந்து வேட்டைக்கு போறது. 2வது இந்த பக்கம்லாம் ஒரு காலத்துல காடா இருந்தது.
இந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல இந்த இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் செம்மேடு ஆலாந்துறையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக காடு. அங்கே வந்து திடீர்னு வந்து சிறுத்தை வந்துடுச்சு புலி வந்துடுச்சுன்னா எங்கள் அப்பச்சிக்கு தான் சொல்லுவாங்க, வாங்க சின்னப்ப கவுண்டருக்கு சொல்லி விடுங்க அவர் வந்துடுவார் அப்படின்னு. போய் அப்படி ஷூட் பண்ண ஒரு இது புலி இது ஏதோ மிளகா தோட்டத்தில் வந்து அடிச்சது. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து வனவிலங்கு சட்டம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இல்லையா, அதனால வந்து அவங்க அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து அப்பாவோட அப்பா, இவரும் வந்து நஞ்சை கவுண்டமுதூர். இவர் வந்து 100 வயசு வரைக்கும் இருந்தாரு எங்க அப்பாரு. அப்பாவோட அப்பாவை அப்பாருன்னு சொல்லுவோம். அதனால அப்பாரு 100 வயசு வரைக்கும் இருந்தாரு. இப்போதான் ஒரு 10-15 வருஷம் 13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து. அதனால இவருமே ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி. ஒரு புது விஷயங்கள்ல ஊர்ல வந்து நல்லது கெட்டது எதுனாலும் ஒரு கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஜீனெல்லாம் இருந்ததுனால அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இதெல்லாம் நீங்களே மெயின்டைன் பண்றீங்களாக்கா இல்ல இது தோட்டத்துல செடி வளர்க்குறேன் அந்த மாதிரிலாம் உண்டுங்களா? நான் அதுக்கு ஒரு செடி நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இங்க வந்து அம்மா இருப்பாங்க பாத்துக்குவாங்க, வேலைக்காரங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் இந்த இதுக்கு வந்து எனக்கு பொட்டானிக்கல் பேர் தெரியலப்பா. இது வந்து என்னோட பையன் வந்து முதல் பையன் பிறந்தப்போ இங்க நாங்க ரொம்ப நாள் இருந்தோம். குழந்தை பிறந்த அம்மா வீட்டுல இருந்தப்போ அப்ப என்னோட கணவர் வந்து இதை கொண்டு சின்ன நாத்தா கொண்டு வந்து வச்சாரு. அது வந்து இதை வந்து கொஞ்சம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் கூட வரும்போது கூட நாங்க ரொம்ப பிடிவாதமா இல்ல இது பையனோட பிறந்தப்ப வச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க எடுக்கவே இல்லை. அதனால இது வந்து எப்பவுமே எனக்கு இந்த ஒரு சின்ன இந்த மரம் அப்படிங்க பார்க்கும்போது இது முழுக்க என்னோட பெரிய பையனோட பிறந்த நேரம், அவன் இங்க இருந்த அந்த டைம் இதெல்லாமே ஞாபகம் வரும். அதனால இது ரொம்ப ஒரு மெமரியா இருக்கு எங்களுக்கு. இங்கெல்லாம் நேரம் உங்களுக்கு கிடைக்குதுங்களாக்கா வர்றதுக்கோ இல்ல நேரம் செலவு பண்ண? முன்னாடி எல்லாம் வந்து இங்கதான்ப்பா தோட்டத்துல வேலை பண்ணோம். ஒரு காலத்துல வயல் நாத்து நட்டுருக்கேன், களை எடுத்திருக்கிறேன், மஞ்சள், வெங்காயம், வாழை இதெல்லாமே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், தோட்டத்துல இருந்திருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர் வந்து அதுவும் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இல்லையா, ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 10 கிலோமீட்டர். அதனால என்னாச்சுன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாவே விவசாயங்களுக்கு வேலைங்களுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா சிட்டிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால விவசாய வேலைக்கு ஆள் இருக்கிறது இல்லைனால எல்லாத்தையும் தென்னந்தோப்பு பண்ணோம். அப்புறம் இதுலதான் வந்து அப்பப்போ ஃபீட்பேக் எல்லாம் சொல்லுவாங்க, தேங்காய் விலை இல்லை என்ன பண்றீங்க கவர்மெண்ட்ல சொல்லணும்பாங்க. அப்புறம் வந்து பண்ணி வந்து ரொம்ப தொல்லை இந்த ஏரியாவில். இதெல்லாம் எனக்கே அனுபவபூர்வமா தெரியும். ஏன்னா முன்னாடி எல்லாம் காய்கறி எல்லாம் நிறைய போடுவோம், தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாம் போடுவோம். இப்போ அம்மா கிட்ட வந்து கேட்குறேன், எதுவுமே போட முடியறது இல்லை, பண்ணி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. வாழை போட்டிருந்தோம், அந்த வாழை எல்லாமே வந்து கண்ணுங்களெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு போயிரும். பண்ணி கூட்டம் கூட்டமா வருது நிறைய, அந்த நொய்யலாத்து கரையோரத்துல நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து விவசாயம் பண்றது இந்த ஏரியா விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் யானை தொந்தரவு, ஏன்னா யானைங்க வந்து நிறைய ஊருக்குள்ள வந்துருது. வந்திருக்கு இங்க வந்திருக்கு, இந்த வழியா போயிருக்கு யானை, இந்த வழியா யானை போயிருக்கு. ஏன்னா தாலியூர் மலை பக்கத்துல இல்லையா, இப்படி வந்து போகும். இந்த சிறுவாணியில அந்த பக்கம் சிறுவாணி இல்ல காலம்பாளையம் பீட்டிப்பாளையம் அந்த ரூட்ல இருந்து இப்படி எல்லாம் போயிருக்குது. அவங்களுக்கு தெரியாது, சில சமயம் காலையில சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இப்பதான் நம்ம முன்னாடி வந்து நான் இங்கேயே தானே பிறந்த வளர்ந்தேன். முன்னாடி எல்லாம் யானையெல்லாம் நாங்க அங்க பாப்போம், ஆனமடவுல போகும்போது சொல்லுவாங்க ராணை ரத்தி போட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் நாங்க வந்து அப்படி பார்ப்போம். இப்ப யானை வந்து அதிகமா இருக்குது, பண்ணி தொந்தரவு, மயில். தக்காளி போட்டோன்னா வீட்டுக்கு கூட இப்ப தக்காளி போட முடிய மாட்டேங்குது, உடனே மயில் வந்து கொத்திடுது. இவ்வளவு கஷ்டம் வந்து விவசாயிகளுக்கு இருக்கு. நான் இந்த தடவை அசம்பிளியில பேசும்போது கூட இந்த பன்றி தொந்தரவுக்கு வந்து பேசுனதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே பர்சனலா அனுபவம் இருக்கு. அப்ப அதையெல்லாம் வச்சுதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேசணும், இந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது. அரசாங்கம் சில சமயம் முடிவு எடுக்கிறாங்க, சட்டங்கள் ரொம்ப இப்போ கடுமையா இருக்கு, அதையெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சோட பார்க்க வேண்டி இருக்கு. அதனால இப்போ எல்லாம் தென்னந்தோப்பு பண்ணிட்டாங்க, ஆளுங்க பத்தாக்குறைங்கிறதால இப்போ பாக்கு கண்ணு போட்டிருக்காங்க. ஸோ தென்னையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வயசானதுனால சரி கொஞ்சம் பாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முன்னாடி எல்லாம் நிறைய மாடுங்கள்லாம் இருந்ததுப்பா, பாக்குறக்கு ஆளுங்க இதெல்லாம் இருந்தது. பாக்கலாங்களாக்கா? இப்போ ஒண்ணுதான் இருக்குங்களா? இது ஒண்ணுதாங்க இருக்குது இப்போ. முன்னாடி எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப வந்து எப்பவுமே விவசாய குடும்பத்துல மாடு இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பக்கத்துல பாக்கலாங்களா, ஒரு மாடாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடை வச்சிருக்காங்க. அது வந்து பால் கறக்கறதுக்காக இல்ல, சாணம் வந்து இருக்கணும். நம்ம பகுதியில வந்துங்க எப்பவுமே காலையில எந்திரிச்சா சாணியை தொட்டி வாச தெளிச்சாதாங்க அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு நல்ல குடும்ப பொண்ணும்பாங்க. சாணியை கையில தொட்டு காலையில வந்து வாச தெளிக்கணும் அப்படின்னு. அதனால அதுக்காகவாவது ஒரு மாடு வேணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க.
இன்னொரு தோட்டம் ஒண்ணு இருக்கு அப்பாவோட. நான் சொன்னலையே நஞ்சை கண்டம்புதூர்ல. ஆமாங்க. அங்க கொஞ்சம் நிறைய மாடுங்க வச்சிருக்காங்க. அக்கா சின்ன வயசுல அப்ப நீங்க வந்து தோட்டத்துல எல்லா வேலையுமே செஞ்சிருக்கீங்க? எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்ப கூட பார்ப்பாங்க, நேரம் இல்ல. அதனால மஞ்சள் போடுறது, வெங்காயம் நடுறது, களை எடுக்கிறது, தண்ணி கட்டுறது எல்லாம் தெரியும். நீங்க தம்பி 2 பேர் சேர்ந்து? தம்பி 2 பேருமே ஸ்கூலுக்கு போவோம். சண்டை வருங்களா? தம்பிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வயசு 2 பேத்துக்கும் ஒரு 2 வயசு வித்தியாசம். அப்ப கண்டிப்பா சண்டை வரும் இல்லையா? சண்டை இல்லாம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் இல்ல அதுக்கப்புறம் அது பக்கம் வந்துரும். we are like friends. அதனால தோட்டத்துக்குள்ள ஏன்னா பொதுவா வீட்டுக்குள்ள சண்டை வரும். தோட்டத்துல நாய் 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு நாய் வளர்த்துவோம். அது யார் நாய் நல்லா வளருது. அப்புறம் மாடு வந்து யாரோட மாடு சீக்கிரமா மேய்ஞ்சிட்டு வருது அப்படிங்கறதெல்லாம் சண்டை இருக்கும். அப்புறம் எல்லா வீட்லயும் இருக்கிற இந்த சண்டை இருந்ததுங்களா? எங்க வீட்ல வந்து நான் ரஜினி போட்டோ ஓட்டுவேன், எங்க அக்கா வந்து கமல் போட்டோ ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இல்ல. சரி மத்தபடி இருக்கு. பயங்கரமா அடிப்பேன் நானு. அவன் வந்து சொல்லுவாங்க, பாரு நான் நல்ல ஹைட்டா இருப்பான், எனக்கு நல்ல எலும்பு பலம், உன்னை அடிச்சா ஒரு அடி தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப நீங்க சொல்லும் போது அம்மா அப்பா கண்டிப்பா இருந்தாங்க, செல்லம் எல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ நீங்க போய் அந்த லவ் பத்தி சொல்லும் போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றது கஷ்டமா இருந்தது. தென் தே அண்டர்ஸ்டுட். சரிங்களா? என்னெல்லாம் சொன்னாங்க? என்ன ஒரு பிரளயமா இருந்ததுங்களா? இல்ல கொஞ்சம் பண்ணுவா நம்மள. அப்ப நான் வந்து லா தானே படிச்சுட்டு இருந்தேன். ஆர்கியூ பண்ணிருக்கீங்க நீங்க? ஆர்கியூ பண்ணதுல சரி. தென் தே ஆல்சோ அவங்க ஃபேமிலி, சாரோட ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு தென் அப்கிரேட். என்னோட சீனியர் வந்து இறந்துட்டார் இப்போ, ஞானதேசியன். அவர் வந்து பேசினாரு. ஸோ ஃபைன். ஸோ ஆச்சு. இப்போ வந்து என் பையனுக்கே கல்யாணம் பண்ண போறேன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.